வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ நியூசிலாந்து டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. ஒரு மாதிரி 4-1 அப்படின்னு ஒரு த்ராஷிங் விக்ட்ரி. அந்த 5 மேட்சோட ஸ்கோர் கார்டு அண்ட் ரிசல்ட் சம்மரி எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கேமே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பயங்கர ஒன் சைடடாக தான் இருக்கும். ஒன்று வின் பை 50 ரன்ஸ், 90 ரன்ஸ், 75 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்தியா தோத்தது வந்து அதுவும் தோத்ததும் பிக் மார்ஜின் தான். லாஸ் பை 50 ரன்ஸோ 45 ரன்ஸோ. ஸோ க்ளோஸ் மார்ஜின், ஒரு டைட் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கிளியர் டாமினன்ட் அந்த 4 T20லுமே ஃப்ரம் இந்தியா சைட். அண்ட் அந்த ஒரு T20 வந்து நியூசிலாந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க. அண்ட் ரெண்டு டீமுக்குமே நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி, ஒரு வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஒரு இந்தியன் கண்டிஷன்ல வந்து செம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பிளேயர்ஸுக்கும் சரி. அண்ட் நியூசிலாண்டுக்கும் இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. நிறையா ஸ்டார்ஸ் ஓடி பிளேயர்ஸை வந்து T20ல வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது பயங்கர நிறைய பிகர் பாசிட்டிவ்ஸ், நிறைய கம்பேக்ஸ். இஷான் கிஷானோட ஒரு ரிடம்ஷன் பார்த்தோம், பயங்கரமான ஒரு இது. ஸோ மதன், நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். இஷான் கிஷானோட அதிரடி அண்ட் அவரோட என்ட்ரி அண்ட் சஞ்சுவோட எக்ஸிட். திருவனந்தபுரத்துல ஃபர்ஸ்ட் இந்தியா ஜெர்சி, இந்தியா கேப் போட்டு ஆடினாரு சஞ்சு சாம்சன். பட் அகைன் இட்ஸ் நாட் அன் ஒரு ரிமார்க்கபிளா என்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அவுட்கமே கிடையாது. ஸோ உன்னோட தாட்ஸ் என்ன? என்னோட தாட்ஸ் வந்து பீயிங் என்ன சொல்றது, சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆளை வந்து லாஸ்ட் ஒரு டிகேடா வந்து நம்ம எல்லா விஷயமும் கேட்ட விஷயம் வந்து ஒரு ஜஸ்டிஸ் இந்த சென்ஸ். அந்த வேர்டு வந்து ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கலாம், பட் டு பி ஹானஸ்ட் சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயருக்கு ஒரு லாங்கர் ரன் கொடுக்கணுன்றது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா அந்த கிரிக்கெட்டிங் ஃபைட் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கிலோட எக்ஸ்க்ளூஷனுக்கு அப்புறமா ஒரு என்டையர் சீரியஸ் அவரோட பொசிஷன், அவர் கேட்ட பொசிஷன், அவர் இருந்த இடத்த எல்லாமே ஃபிளாட் பிச்சஸ்ல கொடுத்துமே அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்றது வந்து தென் இதுதான் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ட் அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நம்ம கில்ல வந்து நிறைய பேஷ் பண்றோம், பட் சுமன் கில் பேஷ் பண்ண மாதிரி சஞ்சு சாம்சன் யாரும் பேஷ் பண்ணல. ஏன்னா அவர் வந்து பிட்டியா தான் பாக்குறாங்க, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு. பட் அவர் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நிறைய என்ன சொல்றது, நிறைய அந்த திரிபாதி மாதிரி ஆரம்பிச்சார், ராகுல் திரிபாதி மாதிரி மூவ்மெண்ட் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய வந்து டெக்னிக்கலை வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன், ஹிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது கொஞ்சம் நிறைய பிளண்டரா எனக்கு தெரியுது. ஐ மீன் ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல போக வரும்ல, பட் ரொம்ப ட்ரை பண்றோம்னு தோணுது. அந்த ப்ரெஷர் இருக்கு அவருக்கு, அதனாலதான் ரொம்ப வரியா இருக்கு சிஎஸ்கே ஃபேனா பாக்குறப்போ. இல்ல அது கரெக்ட் தான் நீ சொல்றது. அண்ட் அவர் வந்து பயங்கர ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காரு. நான் வந்து அடிச்சே ஆகணும், எப்படியாவது பிகர் ரன்ஸுக்கு போகணும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு செம்ம சான்ஸ். ஒரு 6 T20 மேட்சஸ் கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சிடரிங் இந்தியன் கிரிக்கெட்டோட கரண்ட் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கான வேல்யூ வந்து இட்ஸ் டேம் ஹை. அதுவும் T20ல வந்து நீ 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலனாலே அடுத்த அந்த ஸ்லாட்டுக்கு 5 பேர் ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உனக்கு 6 T20 சேர்ந்தாப்புல கிடைக்குது, ஹோம்ல கிடைக்குது, நல்ல கண்டிஷன்ஸ், பாட்டா விக்கெட்டு, 200 ஈஸியா அடிக்கலாம். அங்கிட்ட அபிஷேக் சர்மா பொழந்துட்டு இருக்கான், யார் இருந்தாலும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இதுனா நானே ஆக்சுவலி நான் ஒரு செலக்டரா தான் நான் சொல்லியிருப்பேன், இந்த 5 மேட்ச் பார்ப்போம், சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணானா அவரை வச்சு நம்ம T20 வேர்ல்டு கப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இஷான் கிஷானை வச்சுட்டு சஞ்சு சாம்சனை பேக்கப்பா வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறத நான் ஒரு செலக்டரா தான் பண்ணியிருப்பேன். ஸோ 5 மேட்சுமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர ஃபர்ஸ்ட் ஒரு 4 இப்படி பண்ணாரு. அது அழகா பாயிண்ட்ல கேட்ச் ஆயிருக்க வேண்டியது, அது ஒரு மாதிரி ஸ்லிப்புக்கு தலைக்கு மேல ஒரு 4 போச்சு. ஆமா, அதெல்லாமே ரொம்ப லக்கி தான். அண்ட் அவருமே ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து வேர்ல்டு கப்புக்கு போனா அந்த அளவுக்கு ஒன்றும் இதா இருக்காது. ஏன்னா மேபி ஒரு நல்ல ஸ்டார்ட் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். ஸோ அதனால சஞ்சு சாம்சன் வந்து பேக்கப்ல இருப்பாரு. அகைன் அவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் இந்த கான்பிடன்ஸ், அது என்ன டாக்டிக்கலா என்ன மிஸ் பண்றாரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. ஆமா, சான்ஸ் இருக்கு. டோர் க்ளோஸ் சொல்ல மாட்டேன், சான்ஸ் இருக்கு. பட் இந்த டைம்ல இஷான் கிஷான் ஷுட் பி ப்ரிஃபர்ட் அஹெட் ஆஃப் சஞ்சு, அவ்வளவுதான். அது ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, திலக் வர்மா வில் பி பேக். இந்த பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ திலக் வர்மா கண்டிப்பா ஆட வைப்பாங்க. ஒருவேளை திலக் வர்மா நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், சூப்பர் 8 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்க்கு வச்சுக்கலான்றப்போ அப்போ ஒரு சான்ஸ் ஓப்பன் ஆகும். பட் அப்பயும் பார்த்தோன்னா உனக்கு திலக் வர்மா பேக் ஆனதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் தான் வெளியே உட்கார வைப்பாங்க. அது ஆப்வியஸ் சாய்ஸ். ஏன்னா இஷான் கிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த இது 2 பேருக்கு தான் உங்களுக்கு தான் கிரவுண்டு, நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிங்கன்னாங்க. இஷான் கிஷன் வந்து நான் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அண்ட் ஸ்கையோட ஃபார்ம் இந்த சீரீஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரவைஸ் தான். நம்ம பேசிட்டு இருந்தோம், ஸ்கை சீக்கிரம் ஃபார்முக்கு வாடான்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஃபார்முக்கு வந்துட்டாரு. அண்ட் அது ஒரு பிக்கெஸ்ட் பிளஸ் நமக்கு இந்தியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஆளு
அவங்க ஆடுறப்போ இந்த பக்கம் வந்து நீ கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த பக்கம் ஒரு ஆள் கன்சிஸ்டன்டா இருந்தாவணும். அபிஷேக் சர்மா நம்ம நம்ப முடியாது. எப்பயும் சொல்றேன், அவர் அடிச்சா சிங்கிள் ஹேண்டர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்து போயிட்டாரு, இல்லைன்னா அவனுக்கு விக்கெட் தான் விடும். ஸோ அப்ப இந்த பக்கம் கன்சிஸ்டன்டா தான் முக்கியம். சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டன்டா மிஸ் பண்ணிட்டாரு. இஷான் கிஷன் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல வரேன். இல்ல கரெக்ட் தான்டா. ஏன்னா அவரோட அந்த பர்டிகுலர் பிளேஸை கிராஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்லாட் இருந்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் கீப்பர், டெசிக்னேட்டட் விக்கெட் கீப்பர் பிளஸ் ஓப்பனிங் பேட்டர் எல்லாமே இருக்கிறதுனால தான் இப்போ இஷான் கிஷானும் சிந்து சாம்சனுமே அந்த போட்டியில இருக்காங்க ஸ்டில். ஏன்னா ஜிதேஷ் சர்மா என்னைக்கும் உள்ள அவர் நான் எங்கடா பாவம் பண்ண என்ன எதுக்கு தூக்குனீங்கிற மாதிரி அவருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜிதேஷ்னு ஒரு குரூப் கிளம்பும் கர்நாடகால இருந்து. ஸோ அதுவுமே நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேஸ் டு பி கிவன் டு எவ்ரிவன். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஃபேவரிட்டிசம் ஓவர் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஃபேர் சான்ஸ் ஹேஸ் டு பி கிவன். ஸோ அதனால நம்ம வந்து இஷான் கிஷான் தான் ஓப்பனிங் பண்ணுவாரு. மேபி ஏதாவது யூஏஇ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் யாருக்காவது ரெஸ்ட் கொடுக்கணும், நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சானா சஞ்சு சாம்சனை மேபி ஒரு 1 டவுன்ல வேணா ட்ரை பண்ணலாம். இல்ல வேற அபிஷேக் சர்மா கூட ரெஸ்ட் கொடுத்துட்டு வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணலாம். அப்படி வேணா பண்ணலாமே தவிர பேக்கப் சஞ்சு சாம்சன். மற்றபடி டீம் செட்டில்டு. இன்னைக்கான பிளேயிங் வந்து ஆடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் மேபி பேக் ஆகலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரவி பிஷ்ணாய் வந்து ஸ்டேஜை ஆட வைக்காத காரணமே அதுதான். சும்மா ஜஸ்ட் வச்சுக்கலாம். கண்டிப்பா திலக்கர்மா வந்துடுன்ற கான்பிடன்ஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் அக்ஷர் பட்டேலும் போலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் பயங்கரமா இருந்தது. நம்ம பேசின ஹர்ஷதீப் சிங், நீ சொன்னியே ஹர்ஜீத் சிங் வந்து போனாடி பும்ரா பொழந்துட்டாங்க. இந்த சீரீஸ்ல 2000 ரன் கிட்ட போயிருக்கு மாப்ள. பவுலர்ஸ்லாம் ரொம்ப பாவம். பிச் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஐசிசி இதுல. இது வந்து இந்தியா வந்து பார்ட்டா விக்கெட்டா பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியா போடான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பிச்சு ஐசிசில மாறும் கொஞ்சம், ஏன்னா கண்டிஷன்ஸ் மாறும், இங்க மாறும். அதுக்கப்புறம் தான் என்ன நிறைய மதிய மேட்சஸ்லாம் நடக்குது. நமக்கு மோஸ்டா நைட் மேட்சஸ் இருந்தாலும் பிச்சோட வேரியேஷன்ஸ்லாம் நிறைய மாற வாய்ப்புகள் இருக்கு. அது போக போக தான் நமக்கு தெரியும். பட் பேட்டிங் விக்கெட் பவுலர்ஸ் நம்ம குறை சொல்லி யூஸ் இல்ல. ஆக்சுவலா ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துட்டாங்க. இஸ்ஸோதி பாத்தியா அந்த செமிஃபைனல்ல ஸ்ரேயா சேர் அடிப்பான் பத்தி ஒரு ஷாட், பும்ரா வந்து ஒரு மாதிரி தேர்ட் மேன்ல தட்டி விடுவான்ல, அந்த ஷாட் இஸ்ஸோதி ஆடுறோம். செமையா இருந்துச்சு அந்த ஷாட்லாம். அதான் பவுலர்ஸ்க்கு பெருசா இதுல இருந்து கிடையாது. அஷ்தீப் வந்து அகைன் ஈவன் அந்த அடிக்க போறாங்க, எல்லாருமே அடிக்க தான்டா போறாங்க. பட் இதுல வந்து நிறுத்த முடியாது. இப்போ நம்ம இந்தியா 270 அடிக்கும் போது அவங்களுமே ஹார்டா தான் போவாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஒரு 23 ரன்ஸ் ஓவர் 25 ரன்ஸ் ஓவர் கண்டிப்பா தேவைப்படும். மொமெண்டம் சூப்பரா வச்சிருந்தாங்க. 6 ஓவருக்கு 78 ரன்னு. ஆமா, ஒரு 12 ஓவருக்கு 140 வச்சிருந்தாங்க, நல்லா வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு 4 விக்கெட் டக்குன்னு விட்டதுனாலதான் அவங்களோட அந்த சேஸ் வந்து இதானதை தவிர, அங்க அந்த ஃபின்னாலனே இல்லைன்னா ரவீந்திரா யாராவது கொஞ்சம் அந்த சேஸ வந்து அப் பண்ணிருந்தாங்கன்னா டைட் காலாவே போயிருந்திருக்கும். சோ இப்ப நம்ம இந்தியா பத்தி நிறைய பேசிட்டோம், பெருசா எதுவும் இல்ல. நியூசிலாந்து சைடு வந்து வச்சுக்கோங்களேன், நல்ல கால். இப்பதான் டெவன் கான்வே எல்லாம் வெளியே கோரஸ்ட், ஃபின் ஆலன் உள்ள வந்தாரு. நான் ஃபின் ஆலனை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடி நொறுக்கி எடுத்துருவாரு. ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட்லாம் ஒரு பயங்கர ஒரு டிவாஸ்டேட்டிங் ஓப்பனிங் பேர். ஸோ அவங்கள கண்டினியூ பண்ணணும். கேகேஆர் எடுத்திருக்காங்க 2 பேரையுமே. ஐ ஹோப் சைஃபர்ட்டுக்கு மேபி ஒரு அஹெடா சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் விக்கெட் கீப்பர்னால. பட் 2 பேருமே நல்ல தரமான பேட்ஸ்மேன்ஸ் தான். பேட்ஸ்டோ இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே, மிச் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி டேஞ்சரஸ் பிளேயர்ஸ். இப்போ T20க்கு அதான் வேணும். யாரும் உனக்கு நின்று ஆடணும் அவசியமே கிடையாது. அட்டாக்கிங் பிளேயர் அவ்வளவுதான், அடிச்சு விளையாடணும் அவ்வளவுதான். ஓப்பனிங்ல எனக்கு 70 ரன் 80 ரன் எதிர்பார்க்கறாங்க பவர் பிளேல. ஒரு விக்கெட் 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டில் இந்த டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இந்த மாதிரி பிளேயர்ஸுக்குலாம் இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்டா. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஹிட் பண்றாரு. பட் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் T20 செட்டப்புக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். டெவான் கான்வே நல்ல பிளேயர்ரா, ஆனா அவரால் அது அந்த இந்த மாடர்ன் T20க்கு அவரால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியல. அதான் மேட்டர். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னு சொல்றேன்னா, நம்ம பாக்குற பிச்சர்ஸ் எல்லாமே ஐபிஎல் ஓரியன்டட் பிச். ஏன்னா ஹோம் டீம் தான் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் வந்து டோர்னமெண்ட் கொடுத்தாதான் ஐசிசி டோர்னமெண்ட் பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஐபிஎல் வந்து 200 அடிச்சு போர் அடிச்சு போச்சு. ஸோ 170 வந்து எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க, 165 எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி நமக்கு இந்தியா கொலம்போ 2 இடத்துலயும் மேட்ச் நடக்குது. அந்த இடத்துல உனக்கு வந்து வெறும் சுத்திர பிளேயர் இல்லாம கொஞ்சம் உனக்கு ரன்னிங் வித் விக்கெட் பிளேயர் அந்த மாதிரி. ஏன்னா நீ நோட் பண்ண தெரியும், நம்ம அந்த யூஎஸ்ஏல இருந்து தென் நமக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ விராட் கோலியோட அந்த குரூசியல் ஃபைனல் இன்னிங்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும், ஸ்டடி பண்ணி கொண்டு போறோம். ஸோ அந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பா தேவைப்படும். பட் மிடில் சாண்ட்விச் மாதிரி அந்த பிளேயர்ஸ் இருக்கணும், அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இல்ல எல்லாருமே ஒரே மாதிரி இல்லாம இருக்கணும். ஒரு பிளேயர் கான்வேல் ரச்சினுக்கு மட்டும் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு மத்த எல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த 2 பிளேயர் கண்டிப்பா கொலம்போல கண்டிப்பா யூட்டிலைஸ் ஆவாங்க. ஏன்னா உனக்கு பிக்கர் கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நிறைய பிச்சஸ் வந்து ஐசிசி எடுத்துப்பாங்க.
பிசிசிஐ உள்ள விடவே மாட்டாங்க. நாங்க தான் பிச் டிசைட் பண்ணோம். ஐசிசி பிசிசிஐ ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். பட் ஓரளவுக்கு அந்த ஃபேர் கேம் இருந்தால் தான் வேர்ல்ட் கப் பார்க்க நல்லா இருக்கும். இல்லைனா இட் வில் பி வெரி போரிங். எனக்கு நான் வந்து ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் 200 கேம்ஸ். ஒன்லி அந்த டிஃபெண்ட் டோட்டல் எனி டே கேட்டகரி தான் நம்பலாம். ஸோ அந்த மாதிரி கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல வரேன். இல்ல கரெக்டா தான் மாப்பிள. அது ஒன்றும் அது நீ சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா இப்போ இந்தியாவுக்கு திலக் வர்மா, ஃப்ளோட்டர், அக்ஷய் பட்டேல் அந்த மாதிரி அங்க கரெக்ட். வந்து ஒரு பிளேயர் இருக்கணும். ஒரு சச்சின் பிளேயர் ரவீந்திரா இல்ல ஆக்சுவலா அந்த பிளேயரா டேரில் மிச்சலே நல்லாவே ஆடுவாரா. டேரில் மிச்சலே நல்ல பிளேயர் தான். ஒரு மாதிரி ஸ்டெடி பண்ணி 1-2 கொண்டு போறேன். ஓடி இது ஆக்சுவலா ஓடி பிளேயர் வேணும் எனக்கு. சிம்பிளா ஓடியில ஆடுற மாதிரி நல்லா ஸ்டேக் டபுள் ரொட்டேட் கியர் பிளேயர். பண்ணணும். அந்த மாதிரி டபுள் கியர் மாதிரி அடிச்சு கடைசியில் அடிக்கணும். அந்த மாதிரி விராட் கோலி, இப்போ திலக் வர்மா இருக்காரு. அந்த மாதிரி நம்ம இதுல வந்து இவன் டேரில் மிச்சல் இருக்கான் மட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா ஓகே. பட் எல்லாருமே அதே மாதிரி ஸ்கில் செட் உள்ள எல்லாருமே இருந்தா பிளேயர்ஸா கஷ்டம் தான். இருக்கிறதா எல்லாருமே தான் கஷ்டம். கஷ்டம் தான். ஆமா, எனக்கு அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க. மிடில்ல பவர் பண்ணவே முடியல. அந்த சாப்மேன் ஒன்னும் பண்ணல, பெருசா பண்ண முடியல ஆக்சுவலா. பெவான் உங்கால் ஜேக்கப்ஸ்க்கு ஒன்றும் பண்ணலையே. என்ன யாரு பிலிப்ஸ். பிலிப்ஸ் ஆக்சுவலா பிலிப்ஸ் இந்த 5 மேட்ச் 2-3 மேட்ச் ஹிட். பட் நேத்து ஒரு ஃபெயிலியர். அது ஓகே தான். பட் ஆனா மத்த பிளேயர்ஸ் பாரு, சாப்மேன் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா கரெக்ட். டேரல் மிச்சல் T20ல அவரோட இம்பாக்ட் சுத்தமா இல்லை. ஏன்னா ஓடியில 3 மேட்ச்ல 300 அடிச்சு ஒரு மாதிரி பேய் ஃபார்ம்ல இருந்தான். T20ல அவரோட இம்பாக்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ரொம்ப லோ ஹெட் வந்து ஆர்டர் வராரு. 5-6ல வராரு. அதுவுமே அவரோட பொசிஷனே கிடையாது. என்ன கேட்டா 3-4ல போடணும். அந்த பவர் பிளேல அந்த ரேஞ்சில் சிஎஸ்கேக்கு எந்த ரேஞ்சில் வந்தாரோ அங்க வந்தாதான் அந்த அட்லீஸ்ட் திலக் வர்மா மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சாண்ட் நிறைய ஃபினிஷர் ஆடுறாங்க. அது வந்து இன்னொரு ஒரு 7ல லோயர் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. சாண்ட்னர், அப்புறம் ஜேமிசன், அப்புறம் அந்த மாதிரி வந்து 3க்கு அப்புறம் பேட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. சுத்தமா தின்னா இருக்கு டைல். ஐ மீன் லாங்கா இருக்கு டைல். ஃபினிஷிங் வந்து தின்னா இருக்கு. அப்புறம் நான் இவங்களை பத்தி மென்ஷன் பண்ண வந்துட்டேன். ஹர்திக் பாண்டியா பேட் என்ன பேட்னு தெரியல. என்ன அடி அப்படியே என்ன சொல்றது, இவர் தாண்டா நமக்கு கப் அடிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா தெரியுது. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாம பயங்கரமா ஆடுறது. அதுக்கப்புறம் சிவம் துபேயோட இன்னிங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. இதெல்லாம் மென்ஷன் பண்ண பார்த்துரும் இந்தியால. ஸோ எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த 5 மேட்ச சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாருமே அபிஷேக் சர்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டான். சிவன் துபே அந்த ஒரு மேட்ச்ல சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டான். ஹர்திக் பாண்டியா அவர் சொல்லவே தேவையில்ல. ஸ்கை யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அக்ஷர் பட்டேல் அவர்லாம் கீ வேல்யூ. வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுலதான் நான் சொல்லுவேன், சஞ்சு சாம்சன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாட் அழகா மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50 இல்ல 250 இந்த 5 மேட்ச்ல அடிச்சிருந்தாருன்னா ரொம்பலாம் வேணும். 30 balls 50 runs அந்த மாதிரி ஒரு சைட்டை ஹோல்ட் பண்ணா கூட ஓகேவா இருந்திருக்கும். பட் அதை இட்ஸ் அபவுட் இம்பாக்ட் மாப்ள. நம்ம அகைன் மென்ஷன் கும்பிடுறதுக்கு காரணம் அதுதான். நீ வந்து மைல் ஸ்டோன் ஆட தேவையில்ல, 50 100s ஆட தேவையில்ல. ஒரு 12 பால்ல ஒரு 35 ரன் அந்த ஸ்டார்ட் கொடுத்தா பாரு. நமக்கு வேர்ல்ட் கப்ல 2011 அகைன் மென்ஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வீரேந்திர சேவாகோட இம்பாக்ட் பயங்கரம். உள்ள வந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அவர். பட் ஸோ அந்த அடிக்கிற இது வந்து வேணும்னு சொல்ல வரேன். இட்ஸ் நாட் அபவுட் 50 and 100s. இட்ஸ் அபவுட் ஹவு தி இம்பாக்ட் இஸ். அதுதான் வந்து T20ல இப்ப எந்த பெரிய மெட்ரிக்ஸா இருக்கும் போது. ஆமா கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்தா கூட அவருக்கு ஒரு கான்பிடன்ஸாவது இருக்கும்டா. இப்போ அந்த இதுவுமே இல்லாததுனால ரொம்ப அடிக்கணும். இப்போ போன மேட்ச் பாத்தியா, சாண்ட்னர் அடிக்கணும்னு போய் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஷாட்லாம் ஆடிட்டு இருக்காரு. சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு பாத்தியா. அதுதான் ஒரு மேட்டர். ஸோ அதுதான் இந்தியா நியூசிலாண்டோட மேட்ச் சீரீஸோட ரிவ்யூ. அண்ட் இப்போ இன்னொரு இன்டர்நேஷனல் மேட்ச் சைட்ல போயிட்டு இருக்கு நம்ம பக்கத்து பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா. வழக்கம் போல ஆஸ்திரேலியா வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்மையா பண்றாங்கன்னாலே தெரியல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ விக்கெட்டா இருக்கும். அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு மாதிரி ஏதோ பண்ணி ஒரு மாதிரி 2 மேட்ச் 2-0 சொல்லி ஜெயிக்கிறானுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அதுதான் நம்ம பாகிஸ்தான் நம்ம இதுக்கு முன்னாடி மேட்ச்ல தான் போட்டு கேட்டிருந்தோம் என்னடா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னமோ வச்சிருக்காங்க, பவுலிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ண மாதிரி தான், அவங்க ஸ்ட்ராங் சைடு தான் ஆடுறாங்க. பேட் கமின்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் நேத்தன் லீஸ் இல்ல. மற்றபடி வந்து ஓரளவுக்கு பேட்டிங் கோர் அதான் சொல்லி ஆடுறாங்க. எட் அவங்களால வந்து பாகிஸ்தான் கேம்ல ஆட முடியல. எனக்கு இந்த பாகிஸ்தான்ல இப்படி ஆடுறது என்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க என்டையர் கேம் கொலம்போல தான் ஆட போறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கும், கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் ஹெட் கோச்சா இருந்தப்போ ஓடிஐ போய் நம்ம தோத்தோம். அப்போ வந்து இவரு தீக்ஷனா தான் ஒரு எது சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, இந்தியா கிரவுண்ட்ஸ் எல்லாமே சின்னது, இங்க வந்து எல்லாமே 20 மீட்டர் கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த பெருசு, அதுக்கப்புறம் அந்த 7 விக்கெட்லாம் ஒரு ஸ்பின்னர் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான் ஆட போறாங்கன்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சஸ் வந்து பயங்கரமா பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடுங்க. அவர் விக்கெட் எடுத்தாரு.
ஸோ இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மோர் ஓவர் எல்லாமே டிராவல் பண்ணி தான் இங்க ஆட போறாங்கன்றப்ப அவங்களுக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் தெரியும். இந்தியா எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்களோ அதுதான் இப்ப ஆட போறாங்க. பட் இதை வந்து எப்படி பாகிஸ்தான் யூட்டிலைஸ் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க பேட்டிங் தூர மொக்க நமக்கே தெரியும். பாபர் அசாம்ல இருந்து இதுல இருந்து பெரிய அட்டாக்கிங் பிளேயர் கிடையாது. அவங்க பவுலிங் நம்பி தான் விளையாடுறாங்க. அண்ட் உஸ்மான் தாரிக்கோட பவுலிங் வந்து கேதார் ஜாதவும் ரியான் பராகும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு இருக்கு. கிரீன் வேற இப்படி போடுறான்டா இப்படி போடுறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இல்ல மாப்பிள்ள, மார்க் மை வேர்ட்ஸ், உஸ்மான் தாரிக் வந்து என்ன கேட்டா ஒரு பிக்கெஸ்ட் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. ஏன்னா அவரோட பவுலிங்கை யாரு நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பிஎஸ்எல்லையும் சரி சூப்பரா போடுவாரு. அவரோட ஆக்ஷனுமே ஒரு மாதிரி நின்று ஒரு செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பால் ரிலீஸ் பண்றது சைடாவில் ரிலீஸ் பண்ணுவார் அவரு. சைடாவில் ஒரு மாதிரி ரியான் பராக், பட் ரியான் பராக் எல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்டா ஸ்லைடர் மாதிரி போடுவாங்க. ஆனா இவரு சைட் ஆர்ம்ல அந்த கூகுளி போடுவார், சைட் ஆர்ம்ல ஆஃப் ஸ்பின் போடுவார், சைட் ஆர்ம்ல லெக் ஸ்பின் போடுவார், சைட் ஆர்ம்லே எல்லாமே போடுவார். ஆமா, அந்த உனக்கு ஆங்கிள் ஆல்ரெடி உனக்கு வருண் சக்கரவர்த்தியோட ஒரு அப்ரைட் ஆங்கிள் உனக்கு லெக் ஸ்பின் வருதா இல்ல கூகுளி வருதானே தெரியாது. விவன் ஜேக்கப்ஸ் தடவுனாரு பத்தியா, அதுவே கஷ்டம். நீ சைட் ஆர்ம்ல யோசி, சைட் ஆர்ம்ல கூகுளியா உனக்கு லெக் ஸ்பின்னான்னு தெரியலான்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப லீத்தலா இருக்கும். என்ன கேட்டா மார்க் மை வேர்ட்ஸ், உஸ்மான் தாரிக் வந்து ஒரு சம பவுலரா வருவாரு. பாகிஸ்தான் வந்து ரெண்டு பேரையும் ஆடணும், அப்ரார் அகமது அண்ட் உஸ்மான் தாரிக். அப்ரார் அகமது கொஞ்சம் ரீட் பண்ணிட்டாங்க போன வாட்டி இருந்தப்போ. பட் இப்ப உஸ்மான் தாரிக் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த மிஸ்ட்ரி இருக்கு. அந்த பிக்கர் கிரவுண்ட்ஸும் பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அவருக்கு. இப்ப ஷார்டர் கிரவுண்ட்னா பரவாயில்ல, மிஸ்ஸிட்டு கூட 6 போயிருந்து சொல்லலாம். அந்த பிக்கர் கிரவுண்ட்ஸ் தான் வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய அட்வான்டேஜ். அந்த கிரீன் விக்கெட் பார்த்தது வந்து கிரீனுக்கு தீர்ணிக்கவே முடியல. கம்ப்ளைண்ட் என்ன பண்ண போயிட்டு 4th விக்கெட் என்னால இந்த பாலை பார்க்க முடியல, என்ன இப்படி போறான். ஏன்னா அவனுக்கு டால் பிளேயர்ஸ்ல இருக்கப்போ இன்னும் கஷ்டம் அவனுக்கு ஆடுறது. இல்ல இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க பிளே பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சு அவங்கள வந்து இது பண்ண பார்க்கணும். அப்படி இல்லாம ஒரு மாதிரி பிளாட் விக்கெட் எல்லாம் கற்றுச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா எப்படி அடிப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஆரம்பிச்சு முச்சு டிராவிஸ் ஹெட் எல்லாருமே அடி அடிப்பாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணணும். ஆமா, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணா டெஃபினட்டா நல்ல சான்ஸ் இருக்கு. செமிஃபைனல் இந்த கேம் வின் பண்ணிருக்காங்க. அதுதான் வருவாங்கல கண்டிப்பா பாகிஸ்தானே. பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியல, பங்களாதேஷ் வரலனா நான் வர்றேங்கிறானுங்க இவனுங்க. நம்ம ஆளுங்க பங்களாதேஷ் வரல, நீ வரலனா உன்னைய தட்டி விட்டு உன் இடத்துல நாங்க பங்களாதேஷ போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. கடைசி பாகிஸ்தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆடிடுவாங்க, 90% ஆடிடுவாங்க. இது இருக்கு இல்ல பாவம் இவங்களை நம்பி பங்களாதேஷ் தான் வந்து வெளியே போயிட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான், எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நம்ம ப்ரிவியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம். ஆமா, வேர்ல்ட் கப் அடுத்து February 7 ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ப்ரிவியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்ம நண்பர் 2-3 பேர் வர்றாங்க, அவங்கள வச்சு ஒரு மாதிரி வேர்ல்ட் கப் ப்ரிவியூ மற்ற ஒரு டீம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அண்ட் அன்டிஸ்பியூட்டட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து இந்தியா. ஸோ அதை எப்படி அவங்க வந்து அந்த கப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ WPL ஒரு மாதிரி பிளே ஆஃப்ஸ் கிட்ட வந்துருச்சு. RCB வந்து மறுபடியும் சூப்பரா குவாலிஃபை ஆயிருக்காங்க. செமையா ஒரு மாதிரி பயங்கர அந்த 5-6 டீம்ல இவங்க மட்டும் தனியா இருக்காங்க. மற்ற டீம்லாம் ரொம்ப கீழே சண்டை போட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் தனியா குவாலிஃபை ஆயிருக்காங்க. நாளை கழிச்சுல இருந்து பிளே ஆஃப்ஸ் அண்ட் குவாலிஃபயர்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதை பத்தி ஒரு குயிக்கா ஒரு டிஸ்கஷனும் நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். Until and then signing off from Vijay and Maddie. Thank you and bye.